ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இரண்டாவது டிராக்கில் மக்களின் பேராதரவோடு ஆவேசமாக அதிவேகத்தோடு புறப்பட காத்திருக்கிறார். பல வெற்றிகளைக் கண்ட இடி மின்னலை போன்ற ஆஃப்ரோடின் ராஜகுமாரன் காந்தி.
டேய் ஒரு பீடி குடுறா. வேலை வெட்டிக்கு போகாம வெறும் பீடி குடிச்சுக்கிட்டே இரு. நீ மட்டும் எனக்கு பழக்கமாயிட்டு. எனக்கு அதே பழக்கம்தான். மழையில செல்லக்குட்டி அதிகமா முட்டாய் திங்க கூடாது, அப்புறம் பல்லுல பூச்சி வந்துரும். நீங்க மட்டும் வெத்தலை பாக்கு போடுறீங்க. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல வாயாடி. என்ன செய்யுது? கொஞ்ச நாள் ஆளே கடப்பக்கம் காணா. யூனியன் லீடர் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்ட போல. நான் தொழில் பண்றது இங்க மட்டும் இல்ல. அது தெரியும். நீ டீ குடி. என்னையா பெரிய யூனியன் நடத்துறீங்க? கூப்பிட வேலை செய்ய ஆளுங்க வந்தாலும் யூனியனுங்கிற பேர்ல தடுத்துறீங்களே. டேய் இன்னைக்கு மழை வெளுத்து வாங்குது இல்ல? மழையா இருந்தாலும் காத்தா இருந்தாலும் நேரத்துக்கு வேலை முடிப்போம். யூனியன் ஆளுங்க தொல்லை பண்ணாம இருந்தா போதும். டேய் நாதாரி, உன் வேலையை என்கிட்ட காமிக்கிறியா? இந்த சேது கிட்ட வச்சுக்கிட்ட உன்னை இந்த கூரை மேலேயே வச்சு எரிச்சிருவேன். புரிஞ்சதா? அறிவுரை சொல்ல வந்துட்டேன் பெரிய இவனாட்டம். கோப்பு விஷயம் அத முடிச்சிடலாம். உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. முத்துதான் அந்த இடத்துக்கே ராஜாவா இருக்கான். கோப்பு மொத்தத்தையும் அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அவனை அடிச்சு வரட்டணும், அதுதான் என்னோட ஆசை. அவ்வளவு சாதாரணமா அடிச்சு அனுப்பிட முடியாது அவனை. அம்மாடி, உனக்கு ஒரு நல்ல ஜோடியை சீக்கிரமா பார்த்து கொண்டு வரேன், சரியா? மகளே, என்ன உங்க செல்லக்கிளிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சா? ஏண்டா இவ்வளவு நேரம் அது இன்னும் போலியா? நீ இப்ப கிளம்புனாதான் நாளை சாயந்தரத்துக்குள்ள போய் சேருவ. சீக்கிரம் கிளம்பி போடா. போறேன். போடா. அடிவாரத்துல சும்மா சுத்திக்கிட்டு இருக்காம சீக்கிரமா திரும்பி வந்துரு. யாப்பா, நீ முதல்ல சிகரெட் பிடிக்கிறது நிறுத்து. முத்து எங்கடா?
என்ன சரக்கு இது? அன்னி கிடைச்ச சரக்கு மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் ஊத்து. அடிக்கிறத நிறுத்திட்டேன். அடிக்கிறத நிறுத்தல, நிறுத்தி நிறுத்தி அடிக்கிறேன்னு. ஊத்து. நீ நிறுத்தாத. என்ன சேது, இந்த பக்கம் கொஞ்ச நாளா ஆளையே காணோம். என்ன பண்றது, இங்க வெளி ஆளுங்களுக்கு தானே லோடு கிடைக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, முத்துவ மனசுல வச்சுதானே சொல்ற. அவனுக்கு திறமை இருக்கு, அதிகமா லோடு ஏத்துறான். நீயும் அவன மாதிரியே லோடு ஏத்து. இத பாரு, நான் சொல்றத நீ கேளு. முதல்ல யூனியன் ஆளுங்களுக்கு தான் லோடு கொடுக்கணும், அப்புறம் தான் வெளியாட்களுக்கு. இந்த வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது காட்டு. நீ உன் ஆளுங்களை வச்சு 2 நாள் அடிக்கிற லோட முத்து ஒரே நாள்ல அடிவாரத்துல சேர்த்துருவான். அது மட்டும் இல்ல, நான் இல்லைன்னா இந்த கைத்த போட்டு கட்டி வை. என்னையும் என் யூனியனையும் எதிர்த்த உன்னை இந்த கூப்பிடியை கொண்டு புதைச்சிடுவேன். டேய் வாடா, சண்டே பார்க்கலாம். சேது, 10 அடி மரத்தை ஏத்தி 2 ரவுண்டு சரக்க போட்டு என் கருடனை எடுத்தனா, நான் அங்க 7வது வளவை திரும்பும் போது நீ 2வது வளவை கூட தொட்டிருக்க மாட்டேன். அந்த திறமை இருக்கிறதுனால தான்டா உன்னோட அதிகமா லோடு அடிச்சிட்டு இருக்கேன். இனிமே நீ பொழைக்கணும்னா வேற எங்கேயோ ஆளுங்களையோ ஏத்தி லோடு அடிக்கிறது தான் உனக்கு நல்லது. என்ன போட்டியா நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துடாத. வந்த அடி வாங்கிய செத்து போயிடுவேன். இந்த அடியை வாங்க மேல வர வேண்டியதில்லை, நம்மளால கீழே வரும்போதே வாங்கிருக்கலாம் இல்ல. பொழைச்சு போ. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியா? ஆமா, மாதிரி நல்லா படிக்கணும். ஏன் உன்ன மாதிரி வெட்டி வேலை பாக்குறதுக்கா? சுகுமார், ராஜேந்திரன் ஏன் கிளட்டு போனா வெயில்ல காயற மாதிரி உட்காந்துருக்கான்? ஒரு கல் எடுத்து எறிஞ்சா ஓடி போயிருவான். டே குஜால் ராஜேந்திரா, நேத்திக்கே கூப்பில இருந்து கிளம்புன. நான் என்ன பறந்தா வர முடியும், ஓட்டிக்கிட்டு வரவேனா? ஐயோ, ஓட்டிட்டு வந்தேன்னு சொல்லாத, தவழ்ந்து வந்தேன்னு சொல்லு. டேய், கட் அவுட் விட்டு வாங்கடா. அடிச்சதே கட்டிங்க, இதுல கட்ட வேற ஆகும். என்ன முத்து, லோடு அதிகமா இருக்கு. நம்ம கருடன் ஆச்சுன்னு எவ்வளவு வேணா இருக்கும். அப்புறம் டவுனுக்கு போனீங்கன்னா அடுத்த மரம் எப்ப தேவைப்படும் கேட்டு சொல்லு. சரி, அடுத்த லோடு நான் சொன்னதுக்கு அப்புறம் விட்டு. என்ன கிழவி சாப்பிட்டியா? சரி வா போய் சாப்பிடுவோம். ஒண்ணே ஒண்ணு கொடுங்க. இந்தா. என்னடா இது? ஸ்டிக்கரு. அந்த படத்தை பார்த்தா பேதியாதுப்பா. எதுக்குடா அவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பிடிக்கணும்? நுரையீரல் பஞ்சு போல் சோட்டா பீம் மாதிரி இருக்க வேண்டும். இது இருந்தாதான் அடிக்கவே தோணும். பாத்தியா? ஆஸ்பத்திரியில் நல்லா இழுத்துட்டு இருக்கும்போது தெரியும். அதான். வா, டீ குடிச்சிட்டு வண்டியில ஆளுங்களை ஏத்தணும். டிக்கெட்டை ஏத்தி சில்லறை ஆள்றதுக்கு துடிக்கிற சங்கர்னே 2 டீ இந்த போடுறேன். பொங்கல் வடை. அது சரி, வண்டியில கடந்து கஷ்டப்படுற எங்களுக்கு டீயும் கட்டுப்பீடியும் சந்தோஷம். கிளம்பும் போது தானே 2 பாட்டில் ஏத்தனேன். அது காலையில மலை இறங்கும் போது ஏத்தனது புகையா போச்சு. சரிதான். கூப்பிட வேலை பாக்குறதுக்கு ஆளுங்களே கிடைக்க மாட்டாங்கல்ல முத்தே. நீங்க வர போறீங்களா? இதுக்கு வடையில ஓட்ட போடுறதுக்கு ஏதாவது சொல்லிட்டு போறோம். காசு இங்க வச்சிருக்கேனே. சரி, வியாபாரமே இல்ல. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடுனே, கவலை விடுங்க. என்னதான் இருந்தாலும் மகாலிங்கத்தோட திறமை தான். வட்டிக்கு கடனை ஒண்ண வாங்கியாவது வாழ்க்கையை உருட்டிடுறாரு.
ஆனா என்ன, நீ இருக்கிறதுனாலதான் ஏதோ சமாளிக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது, அண்ணன் நல்ல ஐஸ் வைக்கிறாரு. சும்மாரா. டேய் போய் லோடு இறக்கியாச்சான்னு பாரு. நீ குடிச்சது போதும், கிளம்பு. வாடா, ஒரு நாள் உன் டீயை குடிச்சா நீ வாயை பொழக்க போற. போடா, நாளைக்கு வருவே இல்ல, விஷத்தை வைக்கிறான். இப்ப வச்சது என்னவா? கடையை கொஞ்சம் சீரு பண்ணலாம்லன்னு. ஏற்கனவே நீ கொடுத்த காசா வச்சுதான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணிருக்கேன். இதுக்கு மேல எங்க? மழை காலம் வரத்துக்கு முன்னாடி வேலையை முடிங்க. பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். ஏண்டா நேத்து என்னாச்சு? உனக்கு அந்த சேதுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. அவன் ஆட்டம்லாம் நம்ம கிட்ட எடுபடுமா? அதுவும் சரிதான். குடுக்கறதுக்கு ஏன் அழுவுற? குடு. 20 20 எங்க டிபாட்டு கேடுற? காசு எடு. 5 ரூபாயா? 5 ரூபாய்க்கு ஏதாவது லாரி வரும், பின்னாடியே தொங்கிட்டு போ. பாக்கி தரேன்டா. குடுக்கறது 5 ரூபாவா? இதுல 500 கூட ஏத்த வேண்டியது. ஏறு. காசுன்னு அலையறான். ஏறக்கூடாது இல்ல. இன்னும் வேண்டுதலுக்கு பணத்தை கொடுக்குறவங்க பணத்தை பட்டுன்னு கொடுங்க. முத்து வந்துட்டான். முத்து, உன் பேர்ல கோயில்ல அர்ச்சனை பண்ண கொடை வள்ளல்கள் கொடுத்த நன்கொடை. நீ அர்ச்சனை பண்ற அளவுக்கு என்னன்னு எனக்கு தெரியும். வாங்கின பணத்தை அவங்க கிட்ட கொடுறா. இந்த பொழப்பு தேவையா? அப்பவே சொன்னால முத்துக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. பிடிங்க. இந்த வாங்குன்னு கட்டாயப்படுத்தினா என்ன பண்றது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடாத பாடு படுத்தினா பாவி. இந்த 5 ரூபாய் இரு. 5 ரூபாய் கொடுத்துட்டு அலப்பற. கோட்டருக்காக தேர்ச்சா? எங்க கடைசியா இருந்த 5 ரூபாயும் போச்சு. உல்லாசமா வா. உல்லாசமா வரதுக்கு இது என்ன பிளஸர் காரா? அப்ப நாளைல இருந்து நீ பென்ஸ் கார்லயே வா. வாடா. ஆல்ரைட். தம்பி கொஞ்சம் நிறுத்துங்க. வாயா ஓடி வாயா. ஏறு. காலம் பூரா இப்படியே தொங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் போல இருக்கு. போன ஜென்மத்துல வவ்வாலா பிறந்திருப்போம். பாத்தியா, டயர்ல மாட்டிக்க போற. முன்னாடி முத்துவுக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்கோ இல்லையோ? நீ இங்க இருக்கிறதுக்கு பேசாம ஜால்ரா அடிக்க போயிருக்கலாம். நிறுத்து. லோடெல்லாம் இறங்கட்டும். வா இறங்க. முத்து நாளைக்கு பார்க்கலாம். வரேன் தம்பி, ரொம்ப நன்றிப்பா. வரேன் முத்து. பார்க்கலாம். வாங்கண்ணே. ஓசில வந்து இறங்கிட்டு ஜம்பத்துப்பா. ஏரியாச்சா? போலாம். இங்கதான் நிறுத்து. நிறுத்துப்பா. துள்ளி குதிச்சு வா. இந்த வயசான காலத்துல எப்படி துள்ளி குதிச்சு வர்றது? உன் கூட ஐயோ போ. கூட இருக்கேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். இல்ல கட்டியோட கட்டையா உன்னையும் அனுப்பிச்சிருப்பேன். ஏண்டா, நான் உன்கிட்ட கொடுத்த 5 ரூபாயை திருப்பி வாங்கிட்டு இந்த பேச்சு பேசுறியாடா? உனக்கு கல்யாணமே ஆவாது. ஆண்டா பேசுறத பாரு. நீ மட்டும் என்ன காண்டா முருகன் தலையா? போ. எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு தான் போறது. சில பேரு துணி துவச்சிட்டு வெயில்ல நின்னு காயறாங்க. உரக்கண்ணியாவது கொஞ்சம் பாத்துருக்கலாம்ல. நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அது ஏதோ சின்ன பொண்ணு. அந்த அளவுக்கு ஒண்ணும் சின்ன பொண்ணு இல்ல. அதானே. இந்த கருடன் ஒரு நாள் என் வலையில சிக்கும். சுகுமார், இதான் கடைசியிலோட டக்குன்னு இறக்கிட்டு 2 பெக்க போடுறோம். மகிழ்ச்சி. அப்பா, ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். அப்படிங்கப்பா, எவ்வளவு பெரிய வீடு. நிறுத்து. இத்துடன் இன்றைய வேலை நிறைவடைந்தது. சவாரி காசு வந்திருந்தா அமோகமா இருக்கும். அந்த பணம் வரலன்னா என்ன? அண்ணன் மனசு வச்சா நாம மட்டையாயிரலாம். ராஜா, ஒண்ணே ஒண்ணு. காலையில அடிச்சது போதும். இன்னைக்கு பயங்கரமான வேலை, வேர்த்து விறுவிறுத்துருச்சு. யாருக்கு? உனக்கா? இல்ல, கூப்பிடல, யானைக்கு. யானைக்கா? உனக்கு வேர்த்தாதான் உலகம் அழிஞ்சிருமே. இல்ல முத்து. முத்துவா, நான் உன்கிட்ட பல தடவை படிச்சு சொல்லிருக்கேன். அவனை அப்படி கூப்பிடாத. என்ன அவனுக்குன்னு நான் ஒரு நல்ல பேர் வச்சிருக்கிறேன், சத்ரபதி. எல்லாரும் அவனை அப்படித்தான் கூப்பிடணும். இத பாருங்கடா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? இந்த நாட்டையும் காட்டையும் காப்பாத்தின வீரமானவங்க, தைரியமானவங்க. என்னடா பாக்குற? அவங்க எல்லாம் எங்க உள்ள இருக்காங்களா? இருக்காங்கடா, என் மனசுக்குள்ள. அவங்கள போல நல்ல வீரத்துவம் உள்ள பேரத்தான் என் பேர பசங்களுக்கு வச்சிருக்கேன். அவனை நீங்க அப்படித்தான் கூப்பிடணும். உத்தரவு மகாராஜா. என்னடா சிரிக்கிறீங்க? இல்ல, நாங்க 2 பேரும்.
ஆண்டவா இதை எப்படி சமாளிக்கிறாங்க? அம்மாடி இந்திரா டீ கொண்டு வா. ஸ்ட்ராங்கா அப்படின்னு இவன் தான் சொன்னான். வேண்டாம், எனக்கு பழக்கம் இல்ல. இத பாருங்கப்பா, முத்துவோட தாத்தா இருக்கிறப்ப அவனை முத்துன்னு கூப்பிடாதீங்க. யார் அந்த முத்தாத்தா? முத்தாத்தா இல்லடா, முத்தோட பெரியய்யா, நம்ம மகாராஜா இல்ல அவர்தான். மகாலிங்கத்துக்கிட்ட புதுசா சேர்ந்தவன் தானே நீ? என்கிட்ட முத்து சொல்லி இருந்தான். டீ நல்லா இருக்கு. சரிப்பா, நீங்க இருக்க வரேன். இவன் இந்த வண்டில இருந்து இறங்கவே மாட்டானா? உனக்கு விஷயம் புரியல. இவன் அப்பாவோட ஞாபகார்த்தமா இவன்ட்ட கடைசியா இருக்கிறது இந்த வீடும் அந்த கார்டனும் தான். ஓ, மத்ததெல்லாம் இந்த ஆனந்த தர்மம்னு போயிடுச்சு. அது யாரு? அது நம்ம கார்த்தியும் முத்துவோம். நம்ம கார்த்தி அந்த ரேசரா? இது அவன் தான், இவன் தம்பி, சித்தப்பா பையன். அவன் ஜீப் ஓட்டுறதுல திறமையான பையன். அவனுக்கு என்ன இவன் மேல அவ்வளவு கடுப்பு? அது இந்த வீட்டு பெரியவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை ஒண்ணு இருந்தது. அது அவங்க அம்மா சொல்லி சொல்லி அவன் மனசுல பகைய வளர்த்து கடைசியில முத்துனாலே அவனுக்கு கொஞ்சம் கூட ஆகாம போயிடுச்சு. ஓ, சின்ன வயசுல தம்பி தம்பின்னு ஆசையா தூக்கி வளர்த்தான். இப்ப சொல்லி என்னத்த பிரயோஜனம்? கூப்பு விஷயத்துல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. தவணத்தை இது முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது, ஆலய காண மகாலிங்கம். அது கூப்புல இப்ப வேலை குறைஞ்சு போச்சு. வர வேண்டிய காசு இன்னும் வரல. வந்ததும் கொடுத்துட்றேன். இனிமேல் லேட் ஆகாது. சீட்டை இந்த கிளி எடுக்காத மகாலிங்கம். காசை கையில வாங்கும் போது சொன்ன தேதியில திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிருக்க. அதெல்லாம் வாஸ்தவம் தான் கார்த்தி. இருந்தாலும் இந்த தவணை விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் இல்ல? ஒன்னு செய்யலாம். நீ எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு இன்னும் எவ்வளவு பணம் வேணுமோ கேளு. அது இந்த தேக்கு கூப்பு அப்புறம் உன்னோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நான் தரேன். மலையில இருந்து வெட்டி இறக்கின மரங்களை தவிர. உனக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை சொல்லு மகாலிங்கம். ரேட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க. அதெல்லாம் இங்க நடக்காது ஜானி. உங்ககிட்ட நான் பணம் வாங்கியிருக்கேன் தான். கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயம் தந்துருவேன். அது கீழே கூப்ப விலை கேட்டு வராதீங்க என்ன? அப்படின்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ கொடுக்க வேண்டிய பணம் என் பெட்டியில இருக்கணும். என்னன்னு என்ன பிரச்சனை? வாங்கின காசை கொடுக்க ஒரு வாரம் லேட் ஆயிடுச்சு. அதுக்காக கூப்ப விலை பேச வந்திருக்காரு. யார்கிட்டயும் பணத்தை கடனா வாங்க கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இல்லடானா டேய், அவர் உங்ககிட்ட இருந்து கை நீட்டி பணம் வாங்கியிருக்கிறாருன்னா அதை நிச்சயம் தருவாரு. கொடுக்குற தவணை கொஞ்சம் லேட் ஆகுறது பொதுவா எல்லா இடத்துலயும் நடக்கிறதான் தம்பி. அப்புறம் அதுக்கும் நீ வட்டி போட்டு தானே பணத்தை வசூல் பண்ற. நாளைக்கு 10 மணிக்கு தானே கேட்டிருக்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்ப கிளம்பு. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ மூக்க நுழைக்கிற. உன் கூட சுத்துற வெட்டி பசங்க மாதிரி சாதாரணமா நினைச்சிட்டியா என்ன? இந்த கணக்கு தீக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். தேவைப்பட்டா நீ உள்பட இந்த கூப்பையும் என்னால வளைச்சு போடவும் முடியும். நீ வளைச்சு போடுறவன்னு தெரியும். ஆனா 60 இன்ச் அகலம் இருக்கிற காட்டு மரத்தை கைத்துல கட்டி தோல்ல தூக்கும் போது வளையாத முதுகிடாது.
சின்ன பையன் நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரடா தம்பி. இன்னைக்கு அந்த கார்த்தி கூப்ப விலைக்கு கேட்டானாமே, அவனுக்கு என்ன திமிரு இருக்கணும்? நான் அங்க இருக்கிறது தான் அவனுக்கு பிரச்சனை. நான் அங்க இருந்து போயிட்டேன்னா அந்த கூப்பையும் காட்டு மரங்களையும் வளைச்சு போடலான்னு பாக்குறான். நான் விட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ஊத்துறா. இந்த பாட்டில் இதுல பாலை ஊத்தி அடிக்கிற பழக்கத்தை எங்க இருந்து கத்துக்கிட்ட? இடது மூளைக்கு அரஜான் கீழ் அடிக்கணும். அப்பதான் ரத்தம் கக்கி சாவான். முத்து, அந்த மரத்துக்கு கொஞ்சம் வயசு அதிகம். குளிச்சு தயிர ஊத்தியாரு. வண்டியில் என்னையா? வண்டி முழுக்க சந்தனம் தான் இருக்கு. சந்தனமா? கீழே இறங்கடா. சந்தன மரம் கடத்துறானுங்க சார். உன் பேர் என்னையா? நோஹா. சார் யாரோ நோஹாவா? அனுப்பிவிடுயா. யோ, நீ இப்பதானே இங்க வந்திருக்க? என்னை பத்தி தெரியாதுல்ல? இருட்டுல யூனிஃபார்மோட காட்டுல தனியா நிற்கும் போது என் பேரை ஞாபகம் வச்சுக்க. நோஹா. வாழ்க்கையில படார்னு பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டு உழைக்கணும். கஷ்டப்பட்டுலாம் உழைக்க முடியாது. சட்டு புட்டுன்னு பணத்தை சம்பாதிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு வாழணும். அம்பானி மாதிரி. அவர் யாரு? அப்படி ஒரு ஆள் இருக்காரு. ஓஹோ. ஆரம்பத்துல பெட்ரோல் பங்க்ல தான் வேலை பார்த்தாரு. இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன். பெட்ரோல் பங்க்ல எல்லாம் நிக்க முடியாது. எவ்வளவு நேரம் பம்ப பிடிச்சிட்டு நிக்கிறது? லேட் ஆகும். படார்னு பணக்காரன் ஆயிடணும். நம்ம அண்ணாமலை ரஜினி மாதிரி. அண்ணாமலை ரஜினி மாதிரி. கண்ணா, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பயந்து நிக்க கூட, தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் நம்ம ஸ்டைல். எனக்கும் நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கண்ணா. நானும். எனக்கு ஒரு யோசனை. கள்ளசாராயம் 300 ரூபாய் செலவு பண்ணா சொலையா 3000 ரூபாய் கிடைக்கும். ஜனங்க வயித்துல அடிச்சு சம்பாரிச்சோன்ற கெட்ட பேரும் வராது. முதலீடா வெறும் 300 ரூபாய் போட்டா போதும். அப்ப இன்னைக்கே தொழில தொடங்கிடலாம். இன்னைக்கா? ஓகே. 2 பேரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. இத பாரு முத்து, நாளையில இருந்து நானும் சுகுமாரும் கொஞ்ச நாளைக்கு கூப்பு வேலைக்கு வரமாட்டோம். 3 மாசத்துக்கு அப்புறம் பாக்கலாம்ல? எதுக்கு? பதில் சொல்லிட்டு போப்பா. இல்ல, அப்பதானே ஜாமீன் கிடைக்கும். எங்களை போலீஸ் பிடிக்கிறதா? தொடவே முடியாது. பெரியவர் சாப்பிட்டாரா? அவரு நேரத்தோட சாப்பிட்டு தூங்கிட்டாரு. நீமா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிட்டு. அது என்ன அப்புறம்? சாப்பிடுமா. நீ பாட்டில் குடுக்கலைங்கிற கோபத்துல பெரியவர் உன்னை வாசல்ல உட்காந்து திட்டிக்கிட்டே இருந்தாரு. நீ எதையும் பெருசாவே எடுத்துக்கிறது இல்லையே. எப்பவும் உன் விஷயத்துல இப்படித்தானே இருப்ப. டேய், நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. காலம் பூரா உனக்கு சமைச்சு கொட்ட என்னால முடியுமா சொல்லு? வர வர குழம்புல ருசியே இல்ல. உனக்கு வாய்க்கு ருசி ஆக்கி கொட்டணும்னா நீயே போய் ஏதாவது ஒரு பொண்ணை இழுத்துட்டு வாய. வந்துருவோம். வர வர உனக்கு எல்லாமே விளையாட்டா போயிடுச்சுடா. கூட்டிட்டு வர. ஏண்டா, கூப்புகிட்ட இருக்கிற ஒரு பொண்ணு உன்ன ரொம்ப நாளா விரும்புறான்னு உன் கூட இருக்கிற சாய் சொன்னா? பொண்ணு நல்லா அழகாத்தான் இருக்கா. போட்டோவில பார்த்தேன். உனக்கு சரியா இருக்கும்டா. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுமா? அவ சின்ன பொண்ணா இல்லையான்னு நான் நேர்ல பார்த்துட்டு சொல்றேன். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஒழுங்கா சாப்பிட்டு போய் நிம்மதியா படுத்து தூங்குமா.